வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் வட மாநிலங்களில் அனல் பறந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடியோட வெறுப்பு பேச்சு தொடர்பாக தொடர்ந்து கண்டனங்கள் எழுந்தபடியே இருக்குது. எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து புகார் அனுப்பின சூழலில் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மோடியோட பேச்சு தொடர்பாக பாஜக கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. சரி, பாஜகவுக்கு மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, பாஜகவுக்கு மட்டும் அந்த நோட்டீஸ் போகலை. ராகுல் தொடர்பான பேச்சுக்கும் விளக்கம் கேட்டு காங்கிரஸுக்கும் அந்த நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ராகுலை பொறுத்த வரைக்கும் நாட்டோட தேர்தலை சீர்குலைக்க பார்க்குறாரு. இவர் மொழி மாநில அடிப்படையில் வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிரிவினைவாதத்தை உண்டாக்குறாரு அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி மீதான புகார். இன்னொரு பக்கம் வறுமை குறித்தும் ராகுல் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தேர்தலை சீர்குலைக்கும் விதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புகாரை காங்கிரஸ் மீதான புகாரை பாஜக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப அவருக்கும் காங்கிரஸுக்கும் விளக்கம் கேட்கப்பட்டிருக்குது. பிரதமர் மோடி பேசின பேச்சுக்கு ஏன் நேரடியாக அவர்கிட்ட விளக்கம் கேட்காம பாஜக கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வியாக எழுந்து நிற்குது. இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட ஒரு கண்துடைப்பு நாடகமா அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, பத்திரிகையாளர் பிரியன், மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, இவர்களோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜன் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சியை தமிழ்மணி சார்ட்டு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடி பேசின பேச்சுக்கு பாஜகவுக்கு நோட்டீஸ், இந்த பக்கம் ராகுல் பேசின பேச்சுக்கு காங்கிரஸுக்கு நோட்டீஸ். எப்படி இதை பார்க்குறீங்க? இது ஒரு கண்துடைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா, இல்லை இதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மோடி பேசியது என்பது அவர் கைது செய்யப்பட வேண்டிய குற்றம். கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்ததுங்கிறதையும் தாண்டி இங்கே இருக்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு கேட்குறவங்களுக்கு தெரியாது. இதே குற்றச்சாட்டு இப்போது மோடி என்ன சொல்லியிருக்கிறாரோ இதே குற்றச்சாட்டைத்தான் மகாத்மா காந்தியின் மேல் சொல்லி இவர் எல்லாவற்றையும் முஸ்லீமுக்கு கொடுங்கள் என்று ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கி கொடுத்து விடுகிறார் என்று ஹிந்து மகாசபா என்கிற பெயரில் திரு கோட்சே அவர்கள் முஸ்லீம் பெயரை தேர்ந்தெடுத்து அந்த முஸ்லீம் பெயரோடு ஒரு அறையெடுத்து தங்கிவிட்டு இவரை சுட்டார். இது எதிர்பார்க்கப்பட்டது, சுடுவார் என்று. அந்த மாதத்தில் ஒரு முறை இது நடந்தது. வல்லபாய் பட்டேல் அன்றைய உள்துறை அமைச்சர் காந்தியிடம் கெஞ்சி பார்த்தார், உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று. காந்தி ஒரு வீர புருஷனாக நான் சாவதை விரும்புகிறேன் என்றால் செத்து போனார். இதுதான் நடந்தது. அதே குற்றச்சாட்டை தான் திரு மோடி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். 100க்கு 100 கலப்படம் இல்லாத இதுதான் உண்மையான ஒரு மதத்தின் பெயரால் எழுப்பப்படுகிற வெறுப்பு பேச்சு. உங்கள் சொத்துக்களை எடுத்து அவளிடம் கொடுத்து விடுவார்கள் என்பது ஒரு தேர்தல் நேரத்தில் பேசுகிற பேச்சு. சாதாரண நேரத்தில் கூட இல்லை. இந்த வெறுப்பு பேச்சுக்கு இப்போ ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, என்ன நடவடிக்கை கூட போல ஒரு விளக்கத்தை கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இதுதான் சட்ட ரீதியாக இப்படிதான் போகணுமா? ஏன்னா பிரதமர் பேசினதுக்கு நேரடியாக அவருக்கு அனுப்பலாமா நோட்டீஸ்? இல்லை அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர், அதனால நான் அவருக்கு அனுப்பல, அதனால நேராக அந்த கட்சிக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கலாமா ஆணையம் சொல்றது போல? நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை என்று நான் கருதுகிறேன். கொஞ்சம் பின்னோக்கி செல்ல என்னை அனுமதியுங்கள். இன்னும் சில ஆண்டு காலம் இருக்கிற ஒரு உறுப்பினர், தேர்தல் கமிஷனர் உறுப்பினர், அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்று அவரும் சொல்லவில்லை. திறமையான மனிதர், நேர்மையான மனிதர். இதில் ரெண்டும் எனக்கு யாருக்கும் சந்தேகம் இருப்பதாக நான் அறியவில்லை. அதை 24 மணி நேரத்தில் அது கூடையே நின்று ஜனாதிபதிக்கு கொண்டு போய் கொடுத்த அன்றே ஜனாதிபதி அதை அங்கீகரித்து அவரை விடுவித்தார்கள். நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், அந்த நபர் தொடர்ந்து இருந்திருந்தால் அது பாஜகவுக்கு விரோதமாக இருந்திருக்கும் என்று நான் புரிந்து கொள்வது. தவறாக இருந்தால் போகட்டும். அவரை பாஜக அரசாங்கம் ராஜினாமா செய்ய சொன்னது என்று நான் கருதுகிறேன். என்னுடைய புரிதல் போகட்டும். அதே வேகத்தில் 2 பேரை அவரை வந்தே பாரத்தை விட வேகமாக புல்லட் ட்ரெயின் வேகத்தில்
போட்டு 2 பேரை அதை ஃபில்லப் செய்து அதே வேகத்தில் வைத்து அதற்கு அடுத்த நாள் தேர்தலை ஷெட்யூல் அனௌன்ஸ் செய்து விட்டார்கள். எனவே அந்த உறுப்பினர்கள் மீது ஒரு ஆணித்தரமாக இன்றைக்கு இருக்கிற உறுப்பினர்கள் மீது ஆணித்தரமாக சந்தேகப்படுவதற்கு காரணங்கள் இல்லை என்றாலும் அவர்கள் உண்மையிலேயே நேர்மையானவர்களா என்பதை பற்றி ஒரு ஐயம் எழத்தான் செய்கிறது. எனவே மோடி மீது அவர்கள் நோட்டீஸ் கொடுக்காதது தவறு. இது சாதா நேரத்தில் கூட இந்துக்கள் சொத்துக்களை பிடுங்கி முஸ்லீமுக்கு கொடுத்து வருவார்கள் என்று யார் சொல்லியிருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டிய குற்றம். எனவே அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர். தேர்தல் ஆணையம் தான் இருப்பதாக மட்டுமே காட்டிக்கொள்ள விரும்புகிறதே தவிர தான் செயல்படுவதாக மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று அது ஆர்வப்படவில்லை என்பதை மட்டும் காண்பிக்கிறது. ராகுல் காந்தியை பொறுத்தவரை கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் தவறாக பேசுகிறார். அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் அல்ல. அங்கும் அவருக்கு தான் நோட்டீஸ் கொடுத்துருக்க வேண்டும். சரி, வந்துடுறேன். நான் இது அரவிந்த் குணசேகரன் இந்த விவகாரங்களை வந்து தொடர்ந்து வந்து கவனிச்சிட்டு இருக்கிறவர். அவர்கிட்ட நான் கேட்க நினைக்கிறது, இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க விஷயங்களில் வந்து நம்ம மிக முக்கியமாக பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நட்சத்திர பேச்சாளர்களுடைய பொறுப்புக்கு வந்து அந்த கட்சி தான் பொறுப்பேற்கணும். அதனால தான் இந்த நோட்டீஸை வந்து பாஜகவுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இங்கே காங்கிரஸுக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் சட்டப்படியான நடவடிக்கையா? பொதுவாக தேர்தல் அறிவித்தவுடனே தேர்தல் நன்னடத்தை விதிகள் எனப்படும் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அமலில் வரும். அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் யாரெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களில் மீறுகிறார்களோ அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பும். அவர்களுடைய விளக்கத்தை கேட்டு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்கும். இதே தேர்தலில் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சுப்ரியா ஸ்ரீநேட், 2 பேருக்கும் இந்திய தேர்தல் ஆணையமானது இதே போல தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களுக்கு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2 பேருமே ஸ்டார் கேம்பெயினர்ஸ். காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டால் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறார், கர்நாடகா மாநிலத்தின் இன்சார்ஜாக பொறுப்பாளராக இருக்கிறார். அவரும் காங்கிரஸ் கட்சியின் ஸ்டார் கேம்பெயினர் தான். அதே போல சுப்ரியா ஸ்ரீநேட்டும் காங்கிரஸ் கட்சியின் ஸ்டார் கேம்பெயினர் தான். இந்த 2 பேருக்குமே தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறினார்கள் என்ற இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பியது. அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த நோட்டீஸை காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கும் ஒரு காப்பி அனுப்பி இருந்தார்கள். அதே போல தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் பிஆர்எஸ் கட்சியின் தலைவருமான கே சந்திரசேகர் ராவ், அவரும் இது போல தவறான வார்த்தையை பயன்படுத்தினார் என்ற காரணத்திற்காக அவருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் இந்திய தேர்தல் ஆணையமானது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. எனவே ஸ்டார் கேம்பெயினர் என்ற காரணத்திற்காக தனிப்பட்ட நபர்களுக்கு அனுப்பாமல் கட்சியின் தலைமைக்கு அனுப்புகிறோம் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது வரை எடுத்திருக்கும் நடவடிக்கைக்கு முரணானது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமாயின் 2023ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதங்களில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் 2 மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த 2 மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி இதே போல தவறாக பேசினார் என்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அந்த குற்றச்சாட்டை ஏற்று இந்திய தேர்தல் ஆணையமானது பிரியங்கா காந்திக்கு தான் நோட்டீஸை அனுப்பினார்கள். இது 2023 கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய பிரதேசத்தில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி பேசியது. என்ன பேசினார் என்று தெரியுமா? பொதுத்துறை நிறுவனங்களை மோடி தனியாருக்கு விற்கிறார் என்ற குற்றச்சாட்டை பிரியங்கா காந்தி முன்வைக்கிறார். பாஜக தேர்தல் ஆணையத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு என்றால், இது போல ஆதாரம் இல்லாமல் இது போன்ற தவறான தகவலை பிரியங்கா காந்தி பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறார் என்ற ஒரு கம்ப்ளைண்டை பிஜேபி இந்திய தேர்தல் ஆணையத்தில் முன்வைக்கிறது. அந்த கம்ப்ளைண்டை ஏற்றுக்கொண்டு இந்திய தேர்தல் ஆணையம் பிரியங்கா காந்திக்கு தான் நோட்டீஸ் அனுப்பினார்கள். இதே நவம்பர் 2013 கடந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியை பொன்னாட்டி என்ற ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்கிறது. அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு ராகுல் காந்திக்கு தான் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். எனவே தற்போது வரை இதெல்லாம் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல். இந்த ஆண்டு இதே நாடாளுமன்ற தேர்தலில் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, சுப்ரியா ஸ்ரீநேட், அதே போல ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அட்டிஷி, அதே போல பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த கே சந்திரசேகர் ராவ் என அனைவருக்குமே தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தான் நோட்டீஸை அனுப்பி அவர்களிடம்தான் விளக்கத்தை கேட்கிறார்கள். ஆனால் இதுதான் முதல் முறையாக தன்னுடைய நடைமுறைக்கு முரணாக இந்திய தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடி ஒரே ஒரு சந்தேகம் அனுப்பாமல் நீங்க சொல்றதுல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இவ்வளவு நாள் இப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த நடைமுறையை வந்து தேர்தல் ஆணையம் மாத்திருக்குன்னா அது பிரதமர் மோடிக்காக மட்டும்தானா? அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா? வேற எதற்காகவும் இங்க பாருங்க, கடந்த வாரம் வரை போன வாரம் பிஆர்எஸ் தலைவர்
சந்திரசேகர ராவ் பேசினாருங்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது போன வாரம் வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. அதாவது 2019 நம்ம பார்த்திருக்கோம், 2016 பார்த்திருக்கோம், 19 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திருக்கோம். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு வருட தேர்தலிலும் பிரச்சார விதிமுறைகளுக்காக தனிப்பட்ட நபர்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறார்கள். நான் 2014 நான் எலெக்ஷன் கமிஷனை பார்த்துட்டு வரேன். 2014 ஆரம்பிச்சு கடந்த 10 ஆண்டுகளில் முதன் முறையாக யார் பேசினார்களோ அவர்களை விட்டு கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புவது இந்திய தேர்தல் ஆணையம் இதுதான் முதன்முறையாக அனுப்பி இருக்கிறது. இது பிரதமர் நரேந்திர மோடிக்காகத்தான் அனுப்புகிறார்கள் என்பதில் வெட்ட வெளிச்சம் தான். ஏனால் இது ஒரு மிக கோயின்சிடென்ஸா இருக்க முடியாதுங்க. இது ஒரு காரணத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்ப முடியாது. எனவே சட்ட விதிகளை மாற்றி ஸ்டார் கேம்பெயினருங்கிற ஒரு காரணத்தை காட்டி தற்போது கட்சிகளுக்கு அனுப்புகிறார்கள். ரைட். ஜி.கே. நாகராஜ் தான் இதற்கான பதிலை சொல்லணும். அதான் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க பாஜகவுடைய பி டீமாவே தேர்தல் ஆணையம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பேசின அரவிந்த் குணசேகரன் சொல்றாரு கடந்த 10 ஆண்டுகளா இல்லாத ஒரு நடைமுறையை இப்ப தேர்தல் ஆணையம் அப்ப எதுக்காக மாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சொல்லுங்க சார் பதில நீங்க. இப்போ தேர்தல் ஆணையம் பி டீமா மாறி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்கள் நடத்திய இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும் எப்படி தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டது அப்படிங்கிறத நாங்கள் சொன்ன எங்களுடைய குற்றச்சாட்டில் வச்சாவே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுருக்கிறதுக்கு நாங்கள் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இது எப்படி இது ஒரு தவறான குற்றச்சாட்டோ அதே போல தான் பாரத பிரதமர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டும். 40 பேருக்கு மேலே ஸ்டார் கேம்பெயினர் இருக்கிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்களும் ஒருவர், அந்த ஸ்டார் கேம்பெயினரில் நானும் ஒருவர். ஸோ நாங்கள் பேசணும் அப்படின்னா ஸ்டார் கேம்பெயின்ங்கிற முறையில் அது கட்சி பதில் சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா 40 பேரும் கட்சி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இந்தியா முழுவதும் செல்வதற்கு எங்களுக்கு வண்டியில் கொடி கட்டி கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனியாக எங்கள் பேரை போட்டு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பேசுகின்ற பேச்சு என்பது அது கட்சி பொறுப்பேற்க வேண்டியதுதான் முக்கியமான ஒரு ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்களும் ஒரு நட்சத்திர பேச்சாளர், நீங்க பேசுற பேச்சுக்கான பொறுப்பு அப்படிங்கறத கட்சி தான் ஏற்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஆனா இவ்வளவு நாளா அப்படியான நடைமுறை இருந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஓகே. நேத்து வரைக்கும் நீங்க கேட்ட விளக்கம் கேட்டது எல்லாம் அந்த தனிநபருக்கு அந்த தனிநபரான அந்த நட்சத்திர பேச்சாளர்கிட்ட தான் நீங்க அந்த விளக்கத்தை கேட்டு இருந்தீங்க ஆணையம். இப்ப திடீர்னு பிரதமர் மேல இப்படியான ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்த உடனே பிரதமருக்கு நேரடியா அந்த நோட்டீஸ் அப்படிங்கறத அனுப்பாம அந்த கட்சிக்கு சம்பந்தப்பட்ட கட்சிக்கு அனுப்புனது ஏன் அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. இல்ல நீங்க இண்டி கூட்டணி அமைக்கப்பட்டதிலிருந்தே அதன் நோக்கமே மிக தெளிவா இருக்கு. பாரத பிரதமருக்கு எதிராக அமைக்கப்பட்டதே நோக்கமே பாரத பிரதமருக்கு எதிராக தான். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அமைக்கப்பட்டதான் இண்டி கூட்டணி. அவர் இருக்கக்கூடாது, நாங்கள் நாட்டின் வளர்ச்சி பற்றி கவலைப்படல, இந்தியாவுடைய ஒற்றுமை குறித்து கவலைப்படலை. ஆனால் நரேந்திர மோடி என்கின்ற ஒரு பிரதமர் இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஆகாது. அவங்களுக்கு ஒட்டுமொத்த எதிரி ஒரே ஒரு மனிதன் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளில் உள்நோக்கம் இருக்கிறது. ஒரு பாரத பிரதமரை திட்டமிட்டு வேண்டுமென்றே பழிவோட நினைக்கிறது. நீங்க இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் அப்படி என்ன தவறா பேசிட்டார்? பாரத பிரதமர் சொல்ல வந்த விஷயம் என்ன தெளிவா சொல்றாரு சார்? பாரத பிரதமர் என்ன பேசினாரு அப்படிங்கறத பத்தி கடந்த 2-3 நாளா நிறைய விவாதிச்சிட்டோம். இப்ப கேள்வி அப்படிங்கிறது ஒரு பிரதமர் பேசுறதுக்கு நேரடியா ஏன் அவர்கிட்ட விளக்கம் கேட்க ஆணையம் தயங்குது? அப்ப ஆணையம் பாஜகவுடைய பி டீமா செயல்படுதா அப்படிங்கறத கேள்வி. அதுக்குள்ள வந்துடலாமே. அப்படி செயல்பட்டு இருந்தா தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களுக்கு யார் பொறுப்பேற்பதுன்னு கேட்கிறேன் நானு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் எப்படி திமுகவுக்கு சாதகமா இருந்ததுன்னு சொல்ல முடியும். நீங்க அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நான் சொல்றது புகாரை கொடுத்திருக்கலாமே. பாரத பிரதமர் மீது கொடுக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை. அந்த காரணத்துக்காக தான் தேர்தல் ஆணையம் இதுல மாட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதனால தேர்தல் ஆணையம் மிக கவனமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேர்தல் ஆணையத்தில் இந்த பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, முறையான சான்றிதழ் இல்லாதவை. காங்கிரஸினுடைய என்ன செய்ததோ அதை சொல்லி இருக்கிறார், அதான் சொல்றாரு. அதை ஒரு குற்றச்சாட்டாக வைப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை என்றுதான் நீங்க எடுத்துக்கணும். ரைட். சூர்யா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க தமிழ்நாட்டில்
திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சு, அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கேள்வி. இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை, சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில்? அதாவது மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரு ஆணையம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதுன்னு சொன்னால் குழந்தை கூட சிரிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் என்னெல்லாம் பண்ணுச்சுங்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஆடுக்கு கூட நாங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அனுமதி வாங்க வேண்டிய ஒரு அவல நிலை. எமர்ஜென்சி காலத்தில் கூட சென்சார் தான் இருந்துச்சு, தடை கிடையாது. அப்படி ஒரு கொடுமையான நிலையை அம்மையார் இந்திரா காந்தி கூட எமர்ஜென்சியை எடுத்துட்டு தான் தேர்தலை சந்திச்சார். ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி கீழே தமிழ்நாடு தேர்தலை சந்தித்து விட்டு வெளில வந்திருக்கிறோம். மற்றபடி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த 1 லட்சம் ஓட்டுக்கான அது இது எல்லாமே அவர்களுக்கான தோல்விக்கு இப்பொழுதே சாக்கு சொல்ல தொடங்குகிறார்கள். அவங்க கிட்ட பூத் கமிட்டி கிடையாது, வீடு வீடாக போய் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதை ஒப்புக்கொள்ள முடியாத காரணத்தினால் இதெல்லாம் என்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும்? தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியலையா ஓட்டு காணா போச்சு அப்படி இப்படிங்கிறதெல்லாம்? ஸோ அது ஏற்கத்தகுந்த குற்றச்சாட்டு அல்ல. இப்போ நேரடியாக இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரதமருக்கான நோட்டீஸ் விவகாரத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, பிரதமர் ஒரு இடத்துல மத வெறுப்பை தூண்டுகிற வகையில் பேசுகிறார். இந்தியாவில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் முதல் அந்த ஜெனரல் கான்டக்ட், நான் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக போகல, ஜெனரல் கான்டக்டினுடைய முதல் பத்தி சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை தூண்டக்கூடிய வகையில் பேசக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கான்டக்டே, மற்ற எல்லாம் செகண்ட் தான். இந்த முதல் கான்டக்டையே அவர் பிரீச் பண்ணிருக்கிறார். இது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. இதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படுகிறது. கட்சிகள் புகார் அளிக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரே நாளில் 17,500 மக்கள், பொதுமக்கள் புகார் அளிக்கிறார்கள், சமூக இயக்கங்கள் புகார் அளிக்கிறார்கள். இது எதுவுமே தேர்தல் ஆணையத்தை அசைக்க கூட இல்லை, ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பல. இந்த நிலையில் இன்றைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறதுடைய பின்னணி என்னங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நாளைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் என்கிற வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கு ஜஸ்டிஸ் சச்சின் தத்தா அவருடைய முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கு என்னங்கிறது தான் இங்க பிரச்சனை. அந்த வழக்கு இவர் மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை பிரீச் பண்ணிட்டாருங்கிறது மட்டும் கிடையாது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அதனுடைய செக்ஷன் 123 படி இவர் பேசியது எலக்ட்ரல் சிஸ்டத்தை, எலெக்ஷன் ப்ராசஸை கரப்ட் பண்ணக்கூடியது. அந்த கரப்ஷனுக்காக செக்ஷன் 8A 11A இந்த 2 செக்ஷன் படி 6 ஆண்டுகள் மோடி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கு. இப்ப நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது அதனுடைய பிரதான குற்றச்சாட்டு, இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் அந்த குறிப்பிட்ட பேச்சின் மீது எடுக்கவில்லை அப்படிங்கிறது. இப்ப நாளைக்கு நீதிமன்றத்தில் போய் தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. அப்ப நாளைக்கு சொல்லணும், நாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அதன் காரணமாகத்தான் இவங்க வந்து இந்த நோட்டீஸே அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது சூமோட்டாவே, அதாவது அந்த தேர்தல் ஆணையத்துக்கான பவர் தானாகவே நோட்டீஸ் அனுப்பலாம். அது யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப தானா இருக்கக்கூடிய அந்த பவரை எக்ஸைஸ் பண்ணல, மக்கள் கட்சிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எக்ஸைஸ் பண்ணல. 17,500 மக்கள் 24 மணி நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேர்தல் ஆணையம் அசையல. அதன் பிறகு நீதிமன்றம் நாளைக்கு கேள்வி கேட்குமேங்கிற அச்சத்துல இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ் எப்படிப்பட்ட நோட்டீஸ்? அவருக்கு மட்டும் அனுப்புனா முதலாளி கோச்சுப்பாரு அப்படிங்கிறதுக்காக ராகுலுக்கு சேர்த்து, அதே போல நேரடியா அவருக்கு அனுப்புனா ஐயோ அப்படிங்கிற அந்த பதட்டத்தின் விளைவாக ஸ்டார் கேம்பெயினர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறையை உள்ள புகுத்தி அவருடைய கட்சி தலைமைக்கு நோட்டீஸ். இதை கேள்வி கேட்டுருவாங்களே அப்படிங்கிற அச்சத்தினால இதுக்கு ஈக்குவலைஸ் பண்றதுக்காக ராகுலுக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாம கட்சி தலைமைக்கு நோட்டீஸ். எல்லாவற்றை விட உச்சபட்ச அபத்தம் என்ன தெரியுமா? ஸ்டார் கேம்பெயினர் தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர மோடி என்கிற பெயரே இல்லாமல் அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் எவ்வளவு நடுக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, ஏன் அவங்க இதெல்லாம் கண்டுக்காதவங்க நாளைக்கு வழக்க மட்டும் ஏன் பயப்படுறாங்கன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா இதே குறிப்பிட்ட செக்ஷன் 123 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இந்த செக்ஷன்ல தான் பால் தாக்கரேவுக்கு 1987 தேர்தல் கேம்பெயினுக்கு எதிராக 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரி ஒரு வரலாறு திரும்பிடுமோங்கிற அச்சத்தின் விளைவாக மோடியை காப்பாற்றுவதற்காக நாளைக்கு வழக்கிலிருந்து அவருக்கு ஒரு இடைக்கால நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் தன்னை பலி கொடுத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. சரி பிரியன், இதுல உங்களோட பார்வை என்ன? நாகராஜ் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, நானும் ஒரு நட்சத்திர பேச்சாளர் தான் பாஜகவில், நான் பேசுகிற பேச்சுக்கு பொறுப்பு நான் கிடையாது, கட்சி என்ன நினைக்குதோ அதை தான் நான் பேசுகிறேன், அதனால் நான் பேசுகிற பேச்சுக்கு கட்சி தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்தாக இருக்குது. அதனால் பிரதமருக்கு வந்து நேரடியாக நோட்டீஸ் அப்படிங்கிறத அனுப்பாமல் கட்சிக்கு அனுப்புனது தான் சரி, ஆணையம் சரியாக தான் செயல்பட்டுருக்கு, சட்டப்படி தான் செயல்பட்டுருக்குன்றாரு.
இல்லை, சட்டப்படி அது செயல்படலைன்னு தான் இப்போது அரவிந்த் குணசேகர் சார் சொன்ன விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை பேருக்கு வந்து நேரடியாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ஏன் தமிழ்நாட்டிலேயே 21 எலெக்ஷனில் ஆர் ஆசா அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லையா, எடப்பாடியை பற்றி பேசிட்டாரு, ஆர் ஆசாவுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நேராக எலெக்ஷன் கமிஷன் ஆர் ஆசாவுக்கு தானே கொடுத்தாங்க, திமுக தலைவருக்காக கொடுத்தாங்க, கொடுக்கலையே. அதனால் இந்த மாதிரி கடந்த காலத்தில் பார்க்கும்போது ஈவன் சமீப காலம் வரையும் வந்து அவங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு, அது ஸ்டார் ஸ்பீக்கராக இருந்தால் கூட நேரடியாக அவங்களுக்கு கொடுக்குறதா இருந்திருக்கே தவிர கட்சிக்கு கொடுக்குறதா இல்லை. ஒருவேளை நம்ம இந்த சர்ச்சை இப்போ வந்ததுனால நேற்று சாயந்தரம் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டு அவங்க வச்சுருக்காங்களா தெரியாது. ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் ஏதாவது போட்டு அதை இன்றைக்கி நைஸாக நாளைக்கு கோர்ட்டில் சொல்லுவாங்களா தெரியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எதை வேணால் பண்ணுவாங்க, மோசமான கவர்மெண்ட்டு. அதனால் நாளைக்கு ஒரு ஆர்டர் போட்டு கையில் கொடுத்து, இல்லைங்க நேற்றே நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் கூடி டிசைட் பண்ணிட்டோம், ஸ்டார் ஸ்பீக்கர் இந்த மாதிரி தாறுமாறாக பேசினா தலைவருக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், நேற்று ராத்திரியே முடிவு பண்ணிட்டோன்னு நாளைக்கு சார் சொல்கிற மாதிரி கேஸ் வரும்போது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்த விதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார் சொன்ன மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸ் இது 3 வருஷம் தண்டனை கண்டிப்பாக உண்டு. இவர் இது மாதிரி மதங்களிடையே மக்களிடையே பிளவுகளை உண்டாக்கி பேசுகிறதுக்கு 3 வருஷம் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் 3 வருஷம் தண்டனை, 6 வருஷம் ஜெயிலில், 6 வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு கொடுத்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து எந்த விதத்துலையும் வந்து மக்களை ரெண்டையும் ஒரே அளவுகோலில் வச்சு பார்க்க முடியுமா? ராகுல் முடியாது பேச்சு, பிரதமர் பேசின பேச்சு பார்க்க முடியாது. அதாவது இது வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம், வேறு வழியில் நாங்கள் இவருக்கும் கொடுக்குறோங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயம் இது. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே மக்களுக்கு நம்பிக்கை போயிடுது சார். இது கையாலாகாத எலெக்ஷன் கமிஷன், கையாலாகாத திறனற்ற வக்கற்ற எலெக்ஷன் கமிஷன். எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது இதை சொல்கிறதுக்கு, அடித்து சொல்கிறேன். இவிஎம் மிஷின் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை, வாக்குப்பதிவில் வந்து சொல்கிறதுக்கு தடுமாற்றம். கொஞ்சம் தடித்த வார்த்தைகளா இல்லையா? இது தடித்த வார்த்தைகள் தேவை இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு. இத்தனை நாள் ஆச்சு, 17,000 பேருக்கு புகார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுவும் நாளைக்கு கேஸ் வரும்போது இன்றைக்கி நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதுவும் நீங்கள் நேரடியாக நோட்டீஸ் வர கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுவரையும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் மாற்றி பண்ணுறீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அதுக்கு உங்களுக்கு வந்து பிரதமர்ன்ற பேரே ஒரு பயமாக இருக்குது, அந்த பேரே உச்சரிக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க. அந்த கவரிங் லெட்டரில் அது பேரே இல்லை, நீங்கள் புகார் அட்டாச் பண்ணுறீங்க, கவரிங் லெட்டரில் பேரே இல்லை. ஏன் அந்த பயம் உங்களுக்கு? எதுக்காக அந்த பயம்? ஏன்னா ஒரே நாள் ராத்திரியில் 200 பேர் பேரை பரிசீலனை பண்ணி மறுநாள் 2 பேர் அப்பாயின்மெண்ட் விஷயம் தான். சார் சொன்ன மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டே கேட்டது, எப்படிங்க நீங்கள் 2 பேர் உடனே அப்பாயின் பண்ணீங்க, ராத்திரி முழுக்க 200 பேர் பயோடேட்டா நாங்கள் பரிசீலனை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி கேட்டபோது, ஒரு 4-5 நாள் முன்னாடி கேட்டபோது, இந்த மாதிரி இது மாதிரி மக்களை பிரிக்கிற மாதிரியான பிரதமர் பேசியிருக்காரு. இதுவரையும் இந்திய பிரதமர்கள் யாரும் இது மாதிரி பேசினதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்ல பிரதமர்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிற பிரதமர், ஆர்எஸ்எஸ் உடைய அந்த திட்டப்படி பேசுகிற இந்த பிரதமர், மக்களை பிரிக்கும்படி பேசுகிற இந்த பிரதமர் கேட்டபோது தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்க? கண்டுக்காத பதில் சொல்லாத போயிட்டாங்க. சார் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, பதில் சொல்லாதே ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த தேர்தல் கமிஷனில் இவங்களை நம்பி 98 கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், மக்களுக்கு இந்த தேர்தல் மேலேயே நம்பிக்கை போயிடும். இப்போ இருக்கிற லெவலில் இவிஎம் மேலே நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் என்னெல்லாம் பண்ண முடியுன்ற விஷயங்கள் டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால பலவிதமான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் நம்பிக்கை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள்லையும் நம்பிக்கை போயிட்டுருக்கு. அப்படிலாம் போயிட்டுருக்கு. உங்கள் எலெக்ஷன் டைம் டேபிள் எப்படி சார் இருக்குது? உங்கள் ஷெடியூல் எப்படி இருக்குது? எதை வச்சு நீங்கள் போட்டிங்க? தமிழ்நாட்டில் முதல் கட்டத்தில் 39 தொகுதிகளில் தேர்தல் நடக்கணும் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஜனவரியிலேருந்து எப்படி சார் வரீங்க நீங்கள்? தமிழ்நாட்டுக்கு 8 தடவை எப்படி வரீங்க? முதல் கட்டத்திலே 39 இங்கே நடக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, கர்நாடகா நம்மளுடைய குறைவான தொகுதிகள் 28 தொகுதிகள், அதுக்கு 2 கட்டம், அதுக்கு எலெக்ஷன். சில ஊரில் 5 கட்டம் 6 கட்டம், எல்லாமே பிரதமர் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஏற்றபடி இருக்குது. அவருடைய வசதிக்கு தான் பிரதமர் ஆஃபீஸே அவருடைய ஷெடியூல் தயார் பண்ணி கொடுத்தாங்களோன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த தேர்தல் கமிஷன் வந்து நிச்சயமாக பாரபட்சம் காட்டுகிற தேர்தல் கமிஷன், தேர்தலை நடத்துகிற ஒரு திறமையில்லாத வக்கற்ற ஒரு தேர்தல் கமிஷன், நடவடிக்கை எடுக்க கையாலாகாத ஒரு தேர்தல் கமிஷன், எல்லாமே ஒன்றடக்கிய ஒரு தேர்தல் கமிஷனாக அது இருக்குது. இந்த தேர்தல் கமிஷனை நம்பி இந்தியா வந்து 98 கோடி மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஓட்டு போடுறாங்களே நினச்சி நிச்சயமாக வந்து பெரிய ஒரு சந்தேகமும் ஒரு தயக்கமும் நமக்கு வந்திருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பிரதமருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்காத இருக்கிறதுலேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய கோழைகளாக இருக்கீங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. சரி அரவிந்த் இன்னொரு சந்தேகம். இப்போ 29ஆம் தேதிக்குள்ள ஆணையம் விளக்கம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த விளக்கம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் அடுத்து வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன சார்? பொதுவான நடைமுறை என்னன்னாங்க, யாராச்சும் ஒரு தனிநபர் பிரச்சாரத்தின் போது தேர்தல் நன்னடத்தை விதிகளை, மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை மீறினாங்கன்னா
அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் வந்து சரியா பதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னா, விளக்கம் வந்து ஏற்கத்தக்கதாக இல்லைன்னா அவங்கள வந்து கேம்பெயின் வந்து 2 நாள் கேம்பெயின் பண்ணாமல் கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவிடலாம். இதே எலெக்ஷனில் இப்போ நடந்திருக்கிற இதே நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா வந்து ஹேமா மாலினி பிஜேபியோட கேண்டிடேட் தொடர்பாக தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாருங்கிறக்காக அவர் கேம்பெயின் பண்ணக்கூடாது, 1 நாள் 2 நாள் கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவரோட பதிலில் படித்ததுக்கப்புறம் அவருக்கு உத்தரவு போட்டாங்க, இவர் 2 நாள் கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த தனிப்பட்ட நபரோட விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இங்கே தான் நம்ம தனிப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பலையே, யார் பேசினாங்களோ அவங்களுக்கே நம்ம நோட்டீஸ் அனுப்பல, கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம். கட்சி வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க. பதில் கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு புது நடைமுறையை இந்திய தேர்தல் ஆணையம் முதல் கையாண்டிருக்காங்க. கொடுக்கவே தைரியம் இல்லைன்னா நடவடிக்கையை இங்க எடுக்க போறாங்களா? இல்ல, கட்சிக்கு நோட்டீஸை கொடுத்துட்டாங்க, கட்சி ஒரு விளக்கம் கொடுக்குது, அந்த விளக்கத்தை வந்து ஆணையை ஏற்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நடவடிக்கை அப்படிங்கிறது யார் மேல இருக்கும்? எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்க முடியுங்க? யார் பேசினாங்களோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்ல. கட்சி ஒரு விளக்கம் கொடுக்குது, கட்சி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் கட்சியோட விளக்கத்தை ஏற்புடையதல்லன்னு சொல்லி இவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல வராது. யார் பேசினாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களோட விளக்கத்தை கேட்கணும். அப்படிங்கும்போது மீண்டும் இவருக்கு விளக்கம் கேட்பாங்களா? அதனால நோட்டீஸ் அனுப்பவே உங்களுக்கு தைரியம் இல்லைங்க, அதனால இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களாங்கிறதெல்லாம் வந்து அந்த கேள்வியெல்லாம் அப்பாற்பட்ட கேள்வி. ஏன்னா இவங்க முதல் நோட்டீஸே கொடுக்க தைரியம் இல்லையே. அதே மாதிரி ஸ்டார் கேம்பெயினருக்கான வேல்யூ நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் ஸ்டார் கேம்பெயினருங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு தொகுதிக்கு இவ்வளவு தான் செலவு செய்யணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குது, 95 லட்சம் தான் செலவு செய்யணும்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார் கேம்பெயினர்லாம் போய் கேம்பெயின் பண்ணாங்கன்னா அந்த கேம்பெயின் வந்து இந்த 95 லட்சம் ரூபாய் அந்த கணக்கீட்டுக்குள்ளார வராது. எனவே ஒவ்வொரு கட்சியும் ஒரு 40 ஸ்டார் கேம்பெயினரை கொடுக்கலாம். அந்த 40 ஸ்டார் கேம்பெயினர் போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவர் அந்த பிரச்சாரத்துக்கான செலவு வந்து அந்த வேட்பாளர் கணக்கில் வராது. அதுதான் ஸ்டார் கேம்பெயினருக்கான ஒரு எக்ஸப்ஷனல் வேல்யூ. இதுக்கு முன்னாடி ஸ்டார் கேம்பெயினர் இதே மாதிரி பேசி பல்வேறு ஸ்டார் கேம்பெயினர்கள் பேசியிருக்காங்க. 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரும் அதே மாதிரி பர்வேஸ் வர்மா பாஜக தலைவர் 2 பேரும் மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கோலி மாரோ சாலோக்கோ அப்படின்னா யாரெல்லாம் நாட்டுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டும்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். எனவே அந்த 2 மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கும் அதே போல பர்வேஸ் வர்மா 2 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களோட பதிலை வாங்கி கொண்டு அந்த 2 பேரையும் ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்ல விட்டு தூக்குனாங்க. ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்ல விட்டு தூக்கி அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு 2 நாட்கள் 3 நாட்களுக்கு தடையும் விதிச்சாங்க. எனவே அது போன்ற கடுமையான நடவடிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு. ஸ்டார் கேம்பெயினர்ல இருந்து தூக்கி இருக்காங்க, பிரச்சாரம் செய்வதற்கும் தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் முதன் முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்கவே பயந்து ஒரு நோட்டீஸே கொடுக்காம கட்சிக்கு பூசி மூழ்கி கட்சிக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க விளக்கம் கொடுங்கன்னு கட்சிக்கு தான் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. எனவே இதுல இந்திய தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு கேட்டா நடவடிக்கை எடுக்க முடியாது. கட்சி ஒரு பதில் கொடுக்க அந்த பதில் வாங்கி அப்படியே கை கட்டி உட்கார்ந்துக்கலாமே தவிர வேற எந்த நடவடிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்க முடியாது. சரி சரி, தமிழ்மணி சார் வந்துடுறேன். தமிழ்மணி சார், நீங்க ஒரு முதலில் வழக்கறிஞர், நீங்க இப்ப அரவிந்த் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த ஒரு விளக்கத்தை கட்சி கொடுத்துச்சுன்னா அதை வாங்கி அப்படியே வச்சுக்கலாமே தவிர அதுல யாரு மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்றாரு. அதான் நடைமுறையா? அப்படிதான் இருக்குமா? ஒரு 2 விஷயம் நான் சொல்லிட்டு இதுக்கு அதை சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு இதுக்கு பதில் வந்துடும். சரி, இந்த நிமிடம் வரைக்கும் இந்த கருத்தை வெளியிட்ட திரு நரேந்திர மோடி அது தவறு, அந்த கருத்தினுடைய கருத்தல்ல, இல்லை ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங்கில் வந்துருச்சு, நான் அதை மீன் பண்ணலேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலை. பாஜகவும் அந்த கருத்து கட்சியினுடைய கருத்து அல்ல அப்படின்னு மறுக்கலை, எங்கேயோ இது வரைக்கும் மறுக்கலை. இந்த நிமிடம் வரை பாஜக இந்துக்கள் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கணும்னால் அந்த கட்சியை முதல்ல பேன் பண்ணணும். சார், நான் என்ன வேண்டியவரெலாம் நான் சொல்லலை சார். அதில் சட்டப்படி 3 வருஷம் பனிஷ்மெண்ட் சொன்னார் இல்லையா, அதான் கைது பண்ணணுன்னே நான் சொன்னேன். முதல்ல இந்த எலெக்ஷனில் நிற்காமல் பேன் பண்ணணும். தைரியம் இருக்குது இல்லைங்கிறதுலாம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. தைரியம் நம்ம யாருக்கும் உண்டாக்க முடியாது. பல நீதிபதிகளுக்கே இல்லை. அவன் பாவம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன செய்வான், அடுத்த பதவி கிடைக்குமா ரிட்டையர் ஆன பிறகுன்னு ஆவலாக இருக்கான். ஆனால்
இந்த கட்சி முதல்ல சொல்லியிருக்கணும். இல்லை, ஒரு ஆல் இண்டியா கட்சி 2-3 முறை பிரைம் மினிஸ்டர் தேடின கட்சி வாஜ்பாய். நான் சொல்கிறேன், காங்கிரஸோ இல்லை மற்றவங்களோ ஆட்சிக்கு வந்தால் இந்துக்கள் சொத்தை பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு வெளியே கூசாமல் சொல்லக்கூடிய கட்சியாக இருக்குமானால் அது நாட்டை பிளவுபடுத்தும், துண்டாடும். சந்தேகமே எனக்கு இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் தப்புன்னு யாரும் சொல்ல தயாராக இல்லை. இப்போ பேசின பிஜேபி சகோதரர் கூட அதை அதிசலாம் ஒரு வார்த்தை அவரை சொல்லுங்க, இதுதான் பிஜேபியினுடைய கருத்து, தப்பில்லை, காங்கிரஸ் வந்தால் இந்து சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துரும் முஸ்லீம்கிட்டன்னு சொல்லுங்க. அவர் ஸ்டார் கேம்பெயினர் தானே, அந்த ஸ்டார்லேயே பிரின்சிபல் ஸ்டார். நாகராஜ் சார் அந்த கருத்துல உறுதியா தானே இருக்காரு. பிரதமர் பேசுறதுல எந்த தப்பு இல்லைங்கிறது தானே சொன்னார். அவரும் அதானே பேசினார், சொல்லும்போது அதானே சொன்னார். இல்லை சார், அதுதான் அந்த கட்சி இப்போ நோட்டீஸ் கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வகையில் நான் அதை ஏற்றுக்கிறேன், அது தப்பு, சரியல்ல. ஆனால் கட்சியை பேன் பண்ணுவீங்களா? இப்படி ஒரு கட்சி, எந்த கட்சி, திமுக, கம்யூனிஸ்ட், யார் வேணால் எடுத்துகிட்டு போகட்டும், இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்கள் சொத்தை பிடுங்கி இன்னொரு மதத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு எந்த அரசியல் கட்சி இயக்கம் சொன்னமானாலும் அந்த கட்சி இந்தியாவில் ஒரு ஜனநாயக கட்சியாக அனுமதிக்கக்கூடாது. அதை செய்யக்கூடிய நாளையிலிருந்து திரு மோடி பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது சொல்லக்கூடிய தைரியம் இருக்குமானால் நியாயம். அதான் நான் சொல்றேன், சகோதரர் இப்ப சொல்லட்டும், கேட்டுருவோமே. நாகராஜ் அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பிரதமர் பேசுறதை திரும்ப அதை அப்படியே வழிமொழிறீங்களா? அதாவது 2-3 கருத்து சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கு நான் வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம், கொஞ்சம் நேரடியா இதை சொல்லிட்டு அதுக்குள்ள போயிடலாம். நீங்க எது வேணாலும் பேசுங்க, அவர் கேட்ட கேள்விக்கு நேரா பதில சொல்லிட்டு உள்ள போலாம். தேர்தல் ஆணையம் குறித்து பேசினாங்க. நான் ஒரு கோவையில் ஒரு தேர்தல் பொறுப்பாளராக ஒரு தேர்தல் அலுவலகம் அமைப்பதற்கு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்களை நடத்தியது, எத்தனை முறை அந்த அலுவலகத்தை பிரித்ததுங்கிறது நான் கதை சொல்ல முடியும். நடந்த விஷயங்களை சொல்கிறேன். அதனால் தேர்தல் ஆணையம் தனி ஆணையம், அது சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ரெண்டாவது, இவிஎம் குறித்து பேசினாங்க. கடந்த முறை 38 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில். அப்போ அந்த தோல்வியை நீங்கள், அந்த வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கலையா நான் கேட்குறேன். வெல் ப்ரூவ்டு இவிஎம் மிஷின் அப்படிங்கிறது எரேசபிள், ப்ரோக்ராமபிள், ரீட் ஒன்லி மெமரி ஃபார்ம் பண்ணது, அதில் மாற்றம் செய்ய முடியாதுங்கிறது வெரி வெல் ப்ரூவன். திரும்ப திரும்ப நீங்கள் அதை நீங்கள் கட்டுற வாட்சில் நீங்கள் எப்படி டைமை நம்ப மாட்டீங்களோ, செல்ஃபோனில் வர நம்பர் எப்படி நம்ப மாட்டீங்களோ, அது மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் நம்ப முடியாது. அது நீங்கள் வேண்டுமென்றே பொய் பிரச்சாரத்தை இப்போவே தெரியுது, தோல்வி பயம் வந்து விட்டது எதிர்கட்சிகளுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா தோற்கிறதோ எப்பெல்லாம் காங்கிரஸ் இல்லை, நான் அடுத்து வந்துடுறேன். ஸோ அதனால அந்த பயத்தை இப்பொழுதே அவங்க உறுதி செஞ்சிடறாங்க. 1 2 மூணாவது, அவங்க கேட்டாங்க மோடிஜி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ சொல்றேன், ஒரு இந்துக்களா, ஒரு காங்கிரஸ் தொடர்ச்சியாக தாஜா அரசியல் பண்ணுகிறது. பாரத பிரதமர் ஒருபோதும் 10 ஆண்டு காலத்தில் இஸ்லாமியர்கள் குறித்தோ சிறுபான்மை மக்கள் குறித்தோ ஒருபோதும் சிறு வார்த்தை தவறாக பேசியதில்லை. இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? குஸ்போட்டியோங்கிறது என்ன சார்? ஒரு தவறான குஸ்போட்டியோங்கிறது என்ன சார்? நீங்க பேசிய கட்டாயம் வந்துருச்சா? நன்றி. குணசேகரன் குறுக்கிட்டாரு, ஒரு கேள்வி கேக்குறாரு. அரவிந்த் குணசேகரன் குறுக்கிட்டாரு. இல்ல நான் சொல்லி முடிச்சறேன் பிரதர், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படி முஸ்லிம குஸ்போட்டியோன்னு கூப்பிடலாமா? ஒரு மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் பேசுறாரு, இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசுகின்றார். அதான் மோடி கேட்கிறாரு, எப்படி அந்த வார்த்தையை ஒருவர் சொல்ல முடியும்? ஒரு பிரதமர் எப்படி சொல்லலாம்? இந்த சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எல்லா இந்து மக்கள் மனதிலும் அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? குஸ்போட்டியோங்கிறது நல்ல வார்த்தையா? நாகராஜ் ஒரே ஒரு கேள்வி கேக்குறாரு, கேட்டு பதில் சொல்லுங்க. நாகராஜ், அரவிந்த் குணசேகரன் ஒரே ஒரு கேள்வி கேக்குறாரு, கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. அரவிந்த் நீங்க கேளுங்க. இஸ்லாமியர்களை பிரதமர் குஸ்பட்டியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். குஸ்பட்டியோன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? குஸ்பட்டியோங்கிற ஒரு வார்த்தை நியாயமான வார்த்தையா? அந்த வார்த்தையை ஒரு சமூகத்துக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? பிரதமர் சொன்னது முழுமையா கேளுங்க.
இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள், அவர்கள் குஸ்பட்டியோ, அவங்களுக்கு உங்களோட தாலி எடுத்து, அவங்களுக்கு உங்களோட செல்வம், உங்களோட தாலி உட்பட எல்லாத்தையும் எடுத்து காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியருக்கு கொடுக்க பார்க்கறாங்க, குஸ்பட்டியோருக்கு கொடுக்க பார்க்கறாங்க, அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு கொடுக்க பார்க்கறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல வார்த்தையா? இஸ்லாமிய சகோதரர்களை இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? தமிழகத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ண முடியுமா? ஏன் இந்த நேரடியா ஒரு அருவருக்கு தக்க வார்த்தையா உங்களுக்கு தெரியலையாங்க? சரி, நான் சொல்றேன், பதில் சொல்லட்டும். இல்லைங்க, பிரதமர் குறிப்பிடுறது காங்கிரஸ் என்ன சொல்லியது, ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஊடுருவல் யாரு? காங்கிரஸ் எந்த இடத்துல குஸ்பட்டியோங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? அதிக குழந்தைகளை அவங்க பெற்றுக்கிறாங்க. எந்த இடத்துல குஸ்பட்டியோங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? சொல்ற மீனிங் நீங்க அப்படி எடுத்துக்கணும். 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசி முடிச்சேன் பிரதர், நான் பேசி முடிச்சேன். நீங்க கேட்டிருந்தல, 10 ஆண்டு காலமாக ஒரு வார்த்தை கூட பேசாத பிரதமர் இன்றைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் என்ன காரணம்? ஒரு தவறான அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கிறது. நான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய பிரிவினை வார்த்தை விதிக்கிறது. இந்துக்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இப்போ சொல்றேன், 51 நாடுகள் இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கிறது. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 17 நாடுகள் கிறிஸ்தவர்களுக்கு என்று இருக்கிறது. இந்துக்களுக்கு என்று இருக்கின்ற ஒரே நாடு இந்திய நாடு. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்க ஒரு முன்னாள் பாரத பிரதமர் பேசிய பேச்சு இங்கு இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை பேசி முடிச்சிடுறேன். ஏன் நீங்க பிரிவினை சொல்றீங்க? நீங்க தான் பிரிக்கிறீங்க நாட்டை. பேசுகிற பதில் சொல்லுங்க. நாட்டை பிரிக்காதீங்க. இங்க எல்லா மக்களும் ஒண்ணா வாழலாம். அவர் என்ன கேக்குறாரு? நாட்டை பிரிக்காதீங்க. காங்கிரஸ் வெளிப்படையாக காங்கிரஸ் சொல்லும் போது நீங்க தான் பிரிக்கிறீங்க. போக வேண்டாம், கடந்து போக வேண்டாம். அவர் கடந்து போக முடியாது. இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே நாடு எப்படி சொல்றீங்க நீங்க? பிரிவினையை உண்டாக்கு பிரதர். நான் நீங்க தான் சார் இப்ப பிரிவினை பேசுறீங்க. கேட்காத நீங்க பேசுறது. பிரிவினை நீங்க தான் பேசுறீங்க. இப்போ காங்கிரஸ் பிரிவினை பேசிட்டு இருக்கீங்க. பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது. இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே நாடு எப்படி சொல்றீங்க சார்? சொல்லுங்க சார். இதத்தான் மோடி எல்லா மக்களும் சொல்றாங்க. வாழறாங்க சார். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எச்சரிக்கையாக இல்லை என்றால் இருக்காதீங்க. இந்த நாடு பிரிவினை வாதத்தில் உண்டாகும் அப்படின்னு சொல்ல வராரு. இத சொல்றது நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க பேசுறீங்கல்ல, அத கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? காங்கிரஸ் வெளிப்படையா அறிவிக்கிறாரு. வெளிப்படையா சொல்லுங்க. வெளிப்படையா நீங்க முஸ்லிம்க்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணல. நாங்க எல்லாருக்குமான நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எல்லாருக்குமான நாடு இது. இது எல்லாருக்குமான நாடு. இங்க இங்க எல்லோரும் இணக்கமாக வாழ நாடு. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கங்க. இங்க எல்லோரும் இணக்கமாக வாழ நாடு அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி முஸ்லிமிக்க நாடுன்னு பேசலாம்? எல்லோரும் இணக்கமாக ஒரு முன்னாள் பாரத பிரதமர் பேசிய பேச்சு தான் இப்போ. சொந்தமான நாடு கிடையாது. ஒரே நிமிஷம் ராஜா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஒரு முன்னாள் பாரத பிரதமர் பேசிய பேச்சு என்ன? முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை விடுங்க சார். இப்ப என்ன பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. பேச விடுங்க. நாகராஜ் இந்துக்களுக்கான நாடு அப்படி எப்படி சொன்னீங்க? அத கேக்குறாரு. யாரு பிரிவினைவாதத்தை யாரு அத கேக்குறாரு? நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு முன்னாள் பாரத பிரதமர், ராஜா நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு முன்னாள் பாரத பிரதமர் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை என்று பேசுவது பிரிவினைவாதத்தை தூண்டுமா தூண்டாதா? உள்ள செல்வங்களில் வளங்களில் முன்னாடி எஸ்ஐ விமன்லாம் பத்தி சொல்றாரு. நீ அதை விட்டு சைவமா தூண்டாதா? நான் தான் கேக்குறேன். எப்படி ஒரு முன்னாள் எஸ்ஐ பத்தி பேசுறாரு, விமன பத்தி பேசுறாரு, சில்ட்ரன் பத்தி பேசுறாரு, எல்லாரையும் பத்தி பேசுறாரு, மைனாரிட்டி பத்தி பேசுறாரு. ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்து உங்க சௌரியத்தை நீங்க எடுத்துப்பீங்களா? இதுதான் பிரிவினைவாதம்ங்கறேன். இதுதான் பிரிவினைவாதம். இத நீங்க செய்யறீங்கன்னு சொல்றேன். சொல்லுங்க சார். சார், மன்மோகன் சிங் என்ன பேசினார்னாச்சு தெரியுமாங்க? மன்மோகன் சிங் 2006ஆம் ஆண்டு என்ன பேசினான்னு முதல்ல கேட்டிருக்கீங்களா? முதல்ல மன்மோகன் சிங் 2006ஆம் ஆண்டு என்ன பேசினான்னு கேட்டு பேசுங்க. அத கேட்க அது வந்து தெளிவா புரிஞ்சுக்காம அதெல்லாம் பேசாதீங்க. 2006ல அவர் என்ன பேசினாரு சார்? அவர் பேசினது எங்க ரெக்கார்ட்ல இருக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன ரெக்கார்ட் எடுத்து பாருங்க சார், என்ன பேசினாருன்னு. அத படிங்க. சௌரியத்தை அத படிங்க. பேசினாரு படிங்க. அத படிங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் திருப்பி பதில் சொல்றேன். நீங்க படிங்களா? உங்க கையில ரெக்கார்ட் இருக்குங்கறீங்களா? அத படிங்களா? 2006ல அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் என்ன பேசினாரு? அது மட்டுமா இருக்கு? அது மட்டுமா இருக்கு? விமன் இருக்கு, சில்ட்ரன் இருக்கு, எவ்வளவு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கு.
காங்கிரஸ் சார், வார்த்தையில ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டி மக்களுக்கு, சொன்னாலே பிற்படுத்தப்பட்ட அது மக்களுக்கு சிறுபான்மை விட்டு நீங்க மைனாரிட்டி முடிச்சிட்டு என்று இருக்கீங்க. சொன்னாலே அது இஸ்லாமியர்கள் தான். அதுல என்ன மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கு? என்ன மாற்றுக்கிறது இருக்கு? ஓபிசியை பத்தி பேசுறாரு, எஸ்சியை பத்தி பேசுறாரு, எஸ்சியை பத்தி மைனாரிட்டிஸ்னா பேசுறாரு, முஸ்லிம் விமலை தான். பத்தி பேசுறாரு, அப்ப அங்க சிறுவனை பத்தி இருக்கிற பேசுறாரு. இது, அதெல்லாம் people, விட்டுட்டு SC, ST மைனாரிட்டி எல்லாம் பத்தி சொல்றது. எடுத்துட்டு இருக்கீங்க. மைனாரிட்டி ஒரு பகுதி தான் அதுல, அது மட்டுமே சார், முழுசு அவர் கிடையாது. சொன்னது காங்கிரஸ் மைனாரிட்டி என்று சொன்னால் யாரை சொல்லுகிறது? சார், அதான் நான் கேக்குறேன். நீங்க வந்து நேரு பெரும்பான்மை யாரை politics சொன்னார்? பண்ணாதீங்க சார். நீங்க இந்திரா majority காந்தி யாரை politics சொன்னார்? பண்றீங்க நீங்க. ராகுல் காந்தி Majority யாரை politics சொல்கிறார்? அதான் பண்ணக்கூடாது, நான் கேக்குறேன். majority politics பண்ணக்கூடாது சார். நீங்க என்னைக்கு சொன்னதை மாட்டிட்டீங்க, இன்னைக்கு வெளியே நீங்க விஷயம் வெளியே நீங்க வந்துருச்சு. majority நீங்க politics தப்பிக்கிறதுக்காக பண்ணாதீங்க, தப்பிக்க minority பாக்குறீங்க. politics பண்ணாதீங்க. சார், இது பேசின ரெண்டு 2006 politics மன்மோகன் சிங் பேசினாருங்க. ஒரு சார், நாள் நாராயணன் இதுக்கு சார், மாற்றாக 2006 பேசுறீங்க. மன்மோகன் சிங் பேசினாரு. சொன்னதை திருச்சி ஒரு பேசாதீங்க. 2006 பெரும்பான்மை மக்களை விட்டுட்டு நீங்க ஏன் பிரிக்கிறீங்கிறது தான் அவரோட கேள்வி. நீங்க ஏன் சார் பிரிக்கிறீங்க? இந்து நாள் ஏன் சொன்னீங்க? இது இந்து சார், நாள் நாகராஜ் எப்படி சொல்றீங்க? நாகராஜ் சார். அது சொல்லுங்க பதில். நாகராஜ் சார், இது நாகராஜ் இந்து சார். நாள் அது? நாகராஜ் சார், எல்லாரும் எனக்கு வாழ ஒரு நாடு, கேள்வி. ஒண்ணே வாழ நாடு. அரவிந்த் ஏதோ குறிக்கிறார், அரவிந்த் ஏதோ குறிக்கிறார். இந்துக்களுக்கு அரவிந்த் இருக்கின்ற ஒரே நாடு இதுதான் சொல்றேன் நானு. சார், நான் இந்து எப்படி நாடு சார் சொல்றேன். சொல்ல முடியும்? அந்த விஷயத்துக்குள்ளே தான் சார் வரீங்க. தவறு. அரவிந்த், அரவிந்த், இது எப்படி அரவிந்த் எடுத்துக்கிறது? இது இந்துக்களுக்கான நாடு, இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படிங்கிறது திரும்ப நாகராஜ் சார், இருக்கிறாரு 2000 பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளர். சார், சார், இந்திய அரசியல் இதுல வந்து சாசனம் தேர்தல் அப்படி கமிஷன்ல சொல்லுங்க இவர் சார். பேர்ல புகார் கொடுக்கணும். பாஜகவோட சரி. தேர்தல் அறிக்கையோ, இவர் பல பேர்ல தேர்தல் பாஜகவோட கமிஷன்ல அரசியல் புகார் சாசனம் இருங்க, சொல்லலாம். பாருங்க சார், இந்தியாவோட நான் அரசியல் பதில் சாசனம் சொல்றேன் அப்படி எல்லாம் சொல்லல. ஒண்ணு, இவர் பேர்ல நான் தேர்தல் நாகராஜ் கமிஷனுக்கு சாருக்கு இன்னொரு புகார் கேள்வி நான் முன்வைக்க விரும்புறேன். நாகராஜ் சார், மக்களை பிரிக்கிற மாதிரி பேசுறாரு. நாகராஜ் சார், நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி முன்வைக்கிறேன். நாகராஜ் சார், 2006 ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் கேளுங்க. பேசினது, 2006 ஆண்டு அவர் பேசினது, 2024 ஆண்டு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி திரித்து பேசுறார். மன்மோகன் சிங் பேசும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள் என பல்வேறு சமூகத்தை சொல்லி, மைனாரிட்டிஸும் சொல்லி, அதுக்கப்புறம் சிறுபான்மையர்னு சொல்லி, அவங்களுக்கு இந்தியாவோட ரிசோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் கிளைம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இவர்களை உள்ளடக்கிய வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறாரு. இதுல மைனாரிட்டிங்கிற ஒரே ஒரு வேர்டை மட்டும் எடுத்துட்டு, அந்த மைனாரிட்டியில முஸ்லீம்ங்கிற ஒரே ஒரு வேர்டை மட்டும் எடுத்துட்டு நீங்க அரசியல் பண்றீங்க. இது பிரிவினைவாத அரசியல் கிடையாதா? நீங்க தெளிவான பதில் சொல்லுங்க. 2006 மன்மோகன் சிங் பேசினாரு, 2024 பிரதமர் நரேந்திர மோடி இதை திரித்து பேசுறாரு. இது போன வருடம் நவம்பர் மாதம் பொதுத்துறை நிறுவனங்களை பிரதமர் தனிநபர்களுக்கு விற்கிறார் என பிரியங்கா காந்தி பேசும்போது அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புது. ஆனா 2006 மன்மோகன் சிங் பேசினது திரித்து பேசி இரு சமூகத்துக்கும், அதுவும் இஸ்லாமிய சகோதரர்களை மிகவும் தவறான வார்த்தையை பயன்படுத்துறார். இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது வரை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பலை. இதுதான் இன்னைக்கு டிபேட்டோட சப்ஜெக்ட். இதுல இந்திய தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க. நாகராஜ் உங்ககிட்ட தான் கேட்கிறாரு. இல்ல நான் சொல்றேன், இல்ல நான் பதில் சொல்றேன். அதுக்கு இதேதான் ராகுல் காந்தி பேசுறாரு. ராகுல் காந்தி இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன பேசினாரு? இதே வார்த்தை மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்தி கடந்த முறை ஹைதராபாத்ல பேசியிருக்காரு. அந்த விஷயம் வந்து திருச்சி பண்ணப்பட்டது. சார், தொடர்ந்து அது சொன்னா நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி அதை எங்க பேசினாரு? பாஜக பரப்பின விஷயம் அது. பேச அது விடுங்க. பாஜக பரப்பின விஷயம் அது. நீங்க குறுக்க அது பேசினா நீங்க எப்படி சொல்றது உங்களுக்கு நீங்க கொடுக்க முடியும்? ஒத்துக்க முடியாது. சரி, சரி, இருங்க. சிறுபான்மை அவர் மட்டும் முடிச்சிடலாம். கிடையாது. சரி, சரி, அவர் முடிச்சிடலாம். காங்கிரஸ் தலைவர் பதில் சொல்லட்டும். எல்லா பேச்சுக்களும் இந்துக்களுக்கு எதிராக இருக்கின்ற பொழுது, இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது எப்படி நீங்க அந்த பேச்சுக்களை வந்து அந்த பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்ல பேச விடுங்க ராஜா, நான் பேச விடுறேன். இல்ல பேசலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, முடிங்க. இல்லைங்க, நான் சொல்றது காங்கிரஸ் புதுசா பேசல, தொடர்ச்சியா இதைத்தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. தேர்தல் வர நேரத்துல கோயிலுக்கு போய் பட்டை போடுவாரு, தன்னுடைய குலகோத்திரம் சொல்லுவாரு, தேர்தல் முடிஞ்சா இந்துக்களுக்கு எதிராக பேசுவாரு. இப்ப மட்டும் இல்ல, நேரு காலத்திலிருந்து இவர்கள் பேசிய பேச்செல்லாம் எப்படி இருந்திருக்கிறது? இந்துக்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாரத பிரதமர் சொல்றாங்க, 50 ஆண்டு காலம் இவர்கள் எதுவும் செய்யல, இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்யல, சிறுபான்மைகளுக்கு எதுவும் செய்யல, இந்துக்களுக்கு எதிராகவும் செய்யல. இப்ப வந்து திடீர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுக்கிறாங்க. இவர்கள் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார்கள். பிரிவினைவாதத்தை தூண்டும் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய தொலைநோக்கு பார்வை உள்ள விக்சித் பாரத்தை உடைக்க பார்க்கின்றார்கள். எல்லாரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஆம் ஆத்மி கூட்டணியில் இருக்கிறது, திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. இவரெல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் இந்த நாட்டை வீழ்த்த பார்க்கின்றார்கள். இஸ்லாமியர்களுக்கு தங்கள் செய்வதாக தொடர்ந்து பேசலாம். இன்றைய விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துருவோம். பாஜகவிட வந்து விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது வந்து பிரதமர்கிட்ட
அது விளக்கம் கேட்காம பாஜக கிட்ட விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது மோடிக்கு, அதாவது பிரதமர் மோடிக்கு அனுப்புறதுக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லி 62% பேரும், சட்ட விதியின்படியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி 8% பேரும், இது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லி 30% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. மோடிக்கு அனுப்புறதுக்கு நேரடியாக அனுப்புறதுக்கு தயக்கம் அப்படின்னு சொல்லி தான் 62% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சூர்யா, எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இன்னொன்று, பிரிவினைவாதத்தை வந்து காங்கிரஸ் தான் தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நாகராஜ் அதே விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. 3 விஷயம். நம்பர் 1, 2006ஆம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசியது வந்து இந்த நாட்டினுடைய வளங்களில் முதல் உரிமை அப்படிங்கிறது பட்டியலின மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு, மகளிருக்கு, மைனாரிட்டிகளுக்கு. அவர் இஸ்லாமியர்கள்னு கூட சொல்லலை, மைனாரிட்டிகள், மொழிவழி மைனாரிட்டிகள் இருக்கிறாங்க, இனவழி மைனாரிட்டிகள் இருக்கிறாங்க, பல்வேறு தரப்பு மைனாரிட்டிகள் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ இதை இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மைனாரிட்டிங்கிறத மட்டும் எடுத்துட்டு முன்னாடி இருக்க ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உமனுங்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு மைனாரிட்டியை முஸ்லீம்னு மீன் பண்ணி இவர் பேசுறாரு. நான் ஒரு ட்விட்டை வாசிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியின் நச்சு பேச்சு கேவலமானது. தனது தோல்விகளால் மக்களிடம் எழுந்துள்ள கோபத்திற்கு அஞ்சு மத உணர்வுகளை தூண்டிவிட்டு வெறுப்பூட்டும் பேச்சை நாடியுள்ளார் அப்படின்னு போட்டு கீழே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு பாஜகவினுடைய துணைத் தலைவர் ட்விட்டு போட்டிருக்காரு. இதுல அந்த கீழே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா பிரதமருடைய பேச்சு நச்சு பேச்சுன்னு பாஜகவினுடைய துணைத் தலைவர் சொல்றாரு அப்படின்னு நான் சொன்னா அது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்குமோ அதை விட கேவலமான நகைப்புக்குரிய ஒரு விஷயம் இவங்க பேசுற அந்த 2006 விஷயத்தை திரிக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறாங்க. 2 விஷயத்தை நீங்க கவனிக்கணும் சார். ஊடுருவல்காரர்கள்னா பிற நாடுகளில் இருந்து இங்க தஞ்சம் அடையக்கூடியவர்களை மனிதாபிமான நோக்கோடு பார்க்க வேண்டும், அவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற நிலைப்பாடு கொண்டவர்கள் நாங்கள். ஆனா அப்படி வரக்கூடியவர்களை எல்லாரையும் நீங்க ஊடுருவல்காரர்னு சொல்லி ஒதுக்குறீங்களானா இல்ல, அதுல வரக்கூடிய இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு குடியுரிமையே கொடுக்குறீங்க. அப்போ ஊடுருவல்காரர்கள்னு சொன்னா எல்லாரையும் ஊடுருவல்காரர்னு சொல்லணும்ல. அவங்க இந்த நாட்டினுடைய வளங்களை பறிக்கிறாங்க, திட்டமிட்டு சதி பண்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா யார் வந்தாலும் அவங்க ஊடுருவல்காரர்கள் தானே. அப்ப அங்கிருந்து ஒரு இந்துவோ சீக்கியர்களோ பார்சியோ வேற யாரோ வந்தா அவங்க உரிமை பெற்றவர்களாகவும், இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த நாடுகளில் இருந்து வந்தா அவர்கள் உரிமையற்ற ஊடுருவல்காரர்களாகவும் மாறுவது பாஜகவினுடைய இரட்டை நிலைப்பாடு. நாங்க எல்லாரையும் மனிதனா பார்க்கிறோம், வரக்கூடியவர்களை மதமாக பார்த்து அதுல ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக வெறுப்பை கக்குவதுதான் பாஜகவுடையது. உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய வளங்களை ஊடுருவல்காரர்களுக்கு அவங்க பார்வையில ஊடுருவல்காரர்களுக்கு எடுத்து கொடுத்தது பாஜகவும் மோடியும் தான். சிஏஏ சட்டம் தான் அதுக்கு சாட்சி. இது ஒண்ணு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்காகத்தான் இது பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்காக தான் இது பண்றாங்கன்னு. கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் மிகப்பெரிய சீரழிவையும் பாதிப்புகளையும் சந்தித்தது இந்து பெரும்பான்மை மக்கள் தான். 21,000 கோடி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு வங்கிகள் கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல, அதுல பெரும்பான்மை பணம் இந்துக்களுடைய பணம். அதே போல பட்டினி குறியீட்டுல 111வது இடத்துல இருக்கிறோம், அதுல பெரும்பாலான பசித்த வயிறுகள் இந்துக்களுடைய வயிறு. அதே போல சேவிங்ஸ், இந்திய வரலாற்றில் போற பார்த்திருக்கோம், தங்கத்தை அடமான வச்ச 90களை பார்த்திருக்கோம். அந்த காலகட்டங்களில் கூட குடும்ப சேமிப்பு குறையில இன்னைக்கு 5% ஆஃப் ஜிடிபின்னு குறைஞ்சு போச்சிருக்கு. அப்ப குடும்ப சேமிப்பை இழந்துட்டு நடுத்தருவில் நிக்கிறான்ல, அவன்ல பெரும்பாலானவர் இந்துக்கள். டெப்ட், கடன், குடும்ப கடன் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 40% ஆஃப் ஜிடிபி. அதுல பெரும்பான்மையானவர் வாங்கின கடன் இந்து மக்கள் வாங்கின கடன். ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க சார். உசுறு போக ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கறான்ல, அந்த பெட்டுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுல 90% பாதிக்கப்படுறவங்க இந்து மக்கள். கோவிட் நடந்து செத்தாங்கல்ல, பல பேர் இந்து மக்கள். இந்து மக்கள் மோடி ஆட்சியில் அனுபவித்த கொடுமையை விட வேற எந்த ஆட்சியிலும் இவ்வளவு கொடுமை அனுபவிக்கல. குறுக்கிடுற இதை கேள்வி கேட்கிறார் அவர். சொல்லுங்க நாகராஜ். இல்ல நாகராஜ் இதை குறுக்கிட்டீங்க. அதுல அவர் குறிப்பிடுறாரு, குறிப்பா பர்టిక్యులர்லி ஃபார் மைனாரிட்டிஸ், இஸ்லாமிய மைனாரிட்டிஸ் சொல்றாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் பேச்சங்க இருக்கு. இஸ்லாமியர்னு படிங்க சார். அப்படி எல்லாம் சார் வாட்ஸ்அப்ல வார்த்தை தூக்கிட்டு வேணாம் சார். இஸ்லாமியர்ங்கற வார்த்தை இருக்கா? இஸ்லாமிக் மைனாரிட்டின்னு சொல்றாரு. இஸ்லாமியர்ங்கற வார்த்தை இருக்கா? இந்த நாட்டுல பழங்குடியினர் மைனாரிட்டி தானே. அது எடுத்துக்காதீங்க. இல்ல நாகராஜ் அவர் பேசுறது அப்படியான வார்த்தை எங்க பயன்படுத்தல. மைனாரிட்டி இஸ்லாமியர்னு இருக்கா? இந்த நாட்டுல எஸ்டியும் மைனாரிட்டி தான், விமனும் மைனாரிட்டி தான், ஒடுக்கப்படக்கூடிய எல்லா மக்களும் மைனாரிட்டி தான். பர்టిక్యులர்லி இஸ்லாமிக் மைனாரிட்டிஸ் அப்படினா அவர் சொல்றாருங்கறது கிடையாது. அது நீங்க திரிக்கிறது. அவர் பேசின பேச்சு மைனாரிட்டி தான் உண்டு, இஸ்லாமிக் மைனாரிட்டி கிடையாது. பர்టిక్యులர்லி இஸ்லாமிக் மைனாரிட்டிஸ்னு உங்க கமலாலயத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எடுத்து படிக்காதீங்க, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து படிங்க. வாட்ஸ்அப் அவர் பேசின பேச்சோட வாட்ஸ்அப்பா இருக்கும். அவர் ஸ்பீச்சோட வாட்ஸ்அப்பா கமலாலயத்து வாட்ஸ்அப் குரூப்ல திருச்சி பேசுறத நான் ஃபார்வர்ட் பண்றேன். இவங்க நானும் ஃபார்வர்ட் பண்றேன். கவர்மெண்ட் நாலு பேர் உண்மைக்கு மாறா பொய்யை கட்டமைக்க முடியாது.
அரவிந்த் 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 Particularly குறிப்பிட்டார். Islamic minority சொல்லியிருக்காரு இல்ல இஸ்லாமிக் மைனாரிட்டின்னு இல்லங்க. இல்ல சார், அந்த வார்த்தையை குறிப்பிடல சார், குறிப்பிடல. சார் எங்கிட்ட இருக்கு சார் அவர் பேச்சு, எப்படி இல்லைன்னு சொல்லலாம் நீங்க? சார் என்கிட்ட தான் வச்சிருக்கேன். அரவிந்த் 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 ரெக்கார்ட் இருக்கு, கவர்மெண்ட்ல அரவிந்த் இருக்குங்க. அரவிந்த் அரவிந்த் எவிடன்ஸ் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு அவரு. அரவிந்த் சரி, நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். பாருங்க பேசினாங்க வார்த்தையை நான் சொல்றேன். அவர் படிக்கிறார். அரவிந்த் சார் பிரதமர் என்ன இருங்க, அரவிந்த். அவர் சொல்றது கரெக்டா? பிரதமர் என்ன சொன்னாரு நான் படிக்கிறேன். 2006 மார்ச் மாசம் டிசம்பர் 9 2006ல பேசின அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது தான் நான் படிக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் on Saturday said plans for minorities, particularly Muslims, must have the first claim on resources so that the benefits of development reach them equitably. அவர் முஸ்லிம் மைனாரிட்டிஸ் particularly Muslims இருக்கா இல்லையா? சரி, இது அப்ப சார் இந்த விஷயத்தை அப்புறம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் மைனாரிட்டினா முஸ்லிம் மட்டுமா? இருக்கா இல்லையா? இல்ல இல்ல கேப்போ அரவிந்த் கிட்ட கேக்குறேன். அரவிந்த் அப்ப இதை எப்படி Particularly புரிஞ்சுக்கிறது? Muslims ஏன் வார்த்தையை பயன்படுத்தாரு நான் கேக்குறேன். அரவிந்த் ஏங்க எஸ்சி எஸ்டி தான் சொன்னாரு, அது ஏன் உங்க கண்ணு நான் கொடுக்கற? கேக்குற கேள்வி, why they are using particularly Muslims? நான் சொல்றேன். ஏன்? அரவிந்த் ஒரு செகண்ட் பிரிவினைவாதம் இல்லையா ராஜா? நாகராஜ் ஓகே இருங்க. அரவிந்த் நான் சொல்றேன், அதுக்கான பதில கொடுக்கிறேன். ஒரே செகண்ட். எல்லாரும் பொய்ன்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா எல்லாரும் பொய்ன்னு சொன்னீங்கல்ல. நீங்க படிக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன். சார் நாராஜா நீங்க பேசிட்டீங்க, இப்ப நான் பதில் கொடுக்கணுமா இல்லையா? why particularly Muslim? women, OBC why I'm asking, why நீங்க இல்லன்னு சொன்னீங்கல்ல, இருக்கா இல்லையா? சார் மைனாரிட்டிஸ்ல பர்టిక్యులர்லி முஸ்லிம்னா, ஏன்னா மைனாரிட்டிஸ்ல முஸ்லீம் அதிகம், ஓகேங்களா? அந்த அர்த்தத்துல அவர் சொன்னாரு. இப்ப இங்க பாருங்க 2006ல மன்மோகன் சிங் இத சொன்னாரு. நீங்க இல்லன்னு சொன்னீங்கல, you said no. 18 வருஷத்துக்கு அப்புறம் why you used particularly Muslims? why you used? நீங்க இல்லன்னு கிளாரிஃபை பண்றேன்ல சார். இங்க பாருங்க நீங்க இங்க பாருங்க வார்த்தை பயன்படுத்தி நான் சொல்றேன்ல, அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு, நான் சொல்றேன் சார். இங்க பாருங்க, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு கரெக்டா போச்சு, நீங்க அதையே புடிச்சிட்டு நீங்க பேசக்கூடாது. முஸ்லிம் பர்టిక్యులர்லி முஸ்லிம்ங்கற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அந்த ஒரு வார்த்தை இல்லன்னு சொன்னீங்க, நீங்க அத கேக்குறேன். மிஸ் பண்றீங்கன்னா கேள்வி கேக்குறேன். எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன்ங்கற நாலு வார்த்தையை அவர் why பயன்படுத்தினாரு. used particularly minorities வார்த்தை பிரிவினைவாதம் இல்லையா? பிரிவினைவாதம் அது இல்லையா? அதுக்கு முன்னாடி வார்த்தை எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன்ங்கறாரே சார், அது ஏன் கவனத்துக்கு தெரிய மாட்டேங்குதுங்க? ஏன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல இந்த நாலு வார்த்தை பயன்படுத்துறாங்க, உங்க கண்ணுக்கு தெரியாதா? உங்க கண்ணுக்கு எப்படி முஸ்லிம் மட்டும் தான் தெரியுமா? 2006ல பேசினது 2006ல மன்மோகன் சிங் பேசினதுக்கு 2024ல நரேந்திர மோடி பேசினதுக்கு என்ன சம்பந்தம்? 2006ல மன்மோகன் சிங் பேசினாருங்க, 2024ல பிரதமர் இப்ப பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? கடந்த 10 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க, கடந்த 10 ஆண்டுகள் நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க செஞ்ச ராகுல் காந்தி தொடர்ந்து பேசுறாரு, மீண்டும் ஹிந்து அத ராகுல் காந்தி பேசிட்டு வராரு. என்னதான் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க? நீங்க என்னதான் ராகுல் காந்தி என்ன ராகுல் காந்தி ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுகிறாரு, 50% இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும்ங்கறாரு. ராஜீவ் காந்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி பேசுறாரு. அதனால தான் கேக்குறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா வேண்டாமா? மன்மோகன் என்ன செஞ்சாரோ பிரிவினைவாதத்தை தூண்டுகின்ற வேலையை காங்கிரஸ் செய்கிறது அதிகரிக்கும். அதத்தான் மோடிஜி விளக்கமா சொல்றாரு. உங்களோட நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? இந்த இரண்டு கணக்குகளோட நிலைப்பாடு என்ன? இந்த இரண்டு கணக்கு நிலைப்பாடு என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா வேண்டாமா? 50% இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணுமா வேண்டாமா? இந்த இரண்டு நிலைப்பாடு சொல்லுங்க. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி, காங்கிரஸ் 50 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி பண்ணி இருக்கிறது, ஏன் நீங்க செய்யல சார்? ஏன் காங்கிரஸ் செய்யல? காங்கிரஸ்கார கேளுங்க. நீங்க 10 ஆண்டு காலம் மோடிஜி பண்ணி விஷயங்கள் கணக்கு இல்லாது 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் ஏன் செய்யவில்லை? ஏன் இப்ப செய்யறேன்னு சொல்றீங்க? What is the intention behind it? நோக்கம் என்னன்னு கேக்குறேன் நான். 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணாரு. ஏன் செய்யல சொல்லுங்க? பதில் சொல்லணும். நீங்க 2010 காங்கிரஸ் இன்னைக்கு சொல்லுது 10 வருஷம் காங்கிரஸ் தான் எடுத்துச்சு. 435 சீட்ல இருந்தீங்க, full majority. ஏன் செய்யல நான் கேக்குறேன். எகனாமிக் சர்வே எடுத்தது யாரு? பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்க பாஜகவை. ஒரு பொதுப்படையா நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த கருத்து சொல்லுங்க. ஏன் காங்கிரஸ் செய்யலன்னு கேக்குறேன். நேரு மறுத்தார், சாதிவாரி கணக்கெடுப்பை ஏத்துக்கல, ராஜீவ் காந்தி ஏத்துக்கல, ராகுல் காந்தி ஏன் ஏத்துக்கிறார்? பிரிவினைவாதம், that is a பிரிவினைவாதம். சாதி வாரியா பிரிக்கிறாங்க, மத வாரியா பிரிக்கிறாங்க, ஒவ்வொன்றாக பிரிக்கின்ற வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறாங்க. பிரிவினைவாதத்தை காங்கிரஸ் தூண்டுகிறது. அதைத்தான் நரேந்திர மோடி சொல்றாரு, காங்கிரஸ் என்றால் பிரிவினைவாத கட்சி, அது அழிக்கப்பட வேண்டும். நாகராஜ் ஓகே ஓகே, அவர் பேச விடுங்க, நேரம் குறைவா இருக்கு. ஓகே நாகராஜ் சார்,
2011 காங்கிரஸ் சோசியோ எக்கனாமிக் சர்வேன்னு எடுத்தாங்க. அதுல ஜாதிக்கான கேட்டகரி இருந்துச்சு. 2011 எடுத்தாங்க. அந்த கம்ப்ளீஷன் டேட்டாலாம் முடிக்கும்போது 2013 ஆயிருச்சு. 2014 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. 2014 இருந்து 2024 வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த டேட்டாவை நீங்க வெளியிடல. 2011 காங்கிரஸ் சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுத்துட்டாங்க. நீங்க அதை வெளியிடல. அந்த டேட்டா தப்புன்னீங்க. சரி, அந்த டேட்டா தப்பாவே இருந்துட்டும். அதுல சிபிஐ கேஸும் போட்டிருக்கிறீங்க. போட்டும். நீங்க ஏன் பேச சர்வே எடுக்க மாட்டேங்கிறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கல? 50% மேல இது இடஒதுக்கீடு அதிகரிக்கணுங்கிறது தான் பொதுவான அரவிந்த் அவர் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு அதுல அவர் கிளம்பிட்டாரு. நாகராஜ் இல்ல இதுக்கு மேல நம்ம அவர்கிட்ட கேள்வி முன்வைக்கிறது அர்த்தம் இல்ல சார். சுருக்கமா 30 செகண்ட்ல முடிச்சிடலாம் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜக மோடி பேசியது நியாயம், இந்துக்கள் சொத்து பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்னு சொல்ல தயாராக இல்லை. சரி, இதையே தான் 6 டிசம்பர் அன்னைக்கு உள்ள புந்து அத்வானியும் உமா பாரதியும் இன்னும் என் கண்ணில் நிற்குது அந்த காட்சி. சரி, வீடியோவில் உடச்சி ஒரு சமாதியை உடச்செறிஞ்சிட்டு கோர்ட்டில் போய் நாங்கள் எங்கே செஞ்சோம்னு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நாங்கள் உடைக்கலாதன்னு சொல்லி கோழையை விட மோசமாக நீங்கள் ஒரு பிரின்சிபல்டாக இருந்திருந்தால் ஆமாம் நாங்கள் உடைச்சோம் 7 வருஷமாக போகிறேன் நான் ஜெயிலுக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை பாராட்டியிருக்கலாம். இல்லைன்னு சொல்லி வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விருது வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களால் அன்றைக்கி நீங்கள் உடைச்சதுனால? என் பக்கம் 6 டிசம்பர் என்னைக்கு வந்தாலும் ட்ரெயினில் யார் போனாலும் பக்கத்தில் உட்காந்துருக்குவேன். முஸ்லீமா இந்துவா அவன் எது வச்சுருப்பானோ குண்டு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை அன்னைக்கு பாதுகாப்புக்கு ஒவ்வொரு ஆண்டும் செலவு பண்ண வேண்டிய தேவையை உண்டாக்குனது பாஜக. அதனால தான் ஆயிரக்கணக்கான பேர் பம்பாயில் செத்து போனான். அந்த கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்க. உங்ககிட்ட நம்பி காமன் சிவில் கோடை ஒப்படைக்க முடியுமா? காமன் சிவில் கோடு கேட்குறீங்களே, அதுக்கான யோகியதை இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்லணுமா? சுருக்கமா அந்த சமயத்தில் வந்து பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் மன்மோகன் சிங் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ ராஜேந்திர சச்சார் ரிப்போர்ட்டும் ரங்கநாத் மிஸ்ராவோட ரிப்போர்ட்டும் முஸ்லீம்ஸோட கல்வி வேலைவாய்ப்பை பற்றி வந்தது. அதில் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப பிற்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தான் மன்மோகன் சிங் அந்த பர்டிகுலர்லி முஸ்லீம்ஸ் வார்த்தையை யூஸ் பண்ணார். அதுக்கு முன்னாடி எஸ்சி எஸ்டி எல்லாமே இருக்காங்க. இன்னொன்று வந்து பிரதமர் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரதமர் கிடையாது. இது வந்து தேர்தல் கமிஷன் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தோடனே ஒரு கேர்டேக்கர் நிலையில் தான் அவர் இருக்கார். அப்போது அவருக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டு பிரைம் மினிஸ்டராக நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் கமிஷன் அவர் ஒரு கட்சித் தலைவராக தான் பார்க்கணும். அப்படி கட்சித் தலைவராக பார்த்து நோட்டீஸ் அனுப்பணும். அப்படி அனுப்பாத கட்சி இந்த அவரோட பாஜக தலைவருக்கு அமைச்சிருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது தேர்தல் கமிஷனுக்கு ஒரு அச்சம் பயம் பிரதமர் மீது என்பதை நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.